வாழ்க்கையில் தினந்தோறும் கடைபிடித்த ஒரு ஒழுக்கம், ஒரு சாதனை என்னன்னா பகவான் நாம சங்கீர்த்தனம். அதிகாலை 3 மணி அளவில் விழித்து எழுந்து கொண்டு நல்லா கைத்தட்டி நடந்து குதித்து நாம சங்கீர்த்தனம் செய்வார் காலையிலேயே. அந்த நேரத்தில் சாரதமாக பொதுவாக எழுந்துக்கலாம் தண்ணி ஊற்றி விட்டுருவார். அவங்க தங்கியிருக்கிற அறையில் போய் தண்ணி ஊற்றி விட்டுருவார். அதே மாதிரி சாயந்தரம் நேரம் சந்தியா நேரத்தில் என்ன இருந்தாலும் இந்த நாம சங்கீர்த்தனத்தை தொடர்ந்து செய்தார். அதாவது அவங்களுக்கு இது தேவையில்லை, இருந்தாலும் நமக்கு ஒரு பாடத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த சாதனையை தொடர்ந்து செய்திருந்தார். இன்று பகவான் பண்டரிநாதருடைய பக்த மண்டலி இங்கே வந்திருக்காங்க. பண்டரிநாதர் பண்டரிபுரம் என்ற க்ஷேத்திரத்தில் இருக்கார். அந்த கதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன், ஞாபகத்துக்காக திருப்பி சொல்கிறேன். தாய் தந்தையரை தெய்வமாக மதித்து கொண்டு ஒருவர் புண்டரீகன் என்ற ஒருவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய காலத்தில் 5000 வருஷத்துக்கு முன்னாடி. ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பூர்ண அவதாரன்றதுனால எல்லா விதமான தர்மங்களையும் அங்கீகாரம் செய்ய வேண்டிய நிர்பந்தம். மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது இல்லையா. தாயும் தந்தையும் தெய்வமாக வணங்க வேண்டும், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்றத வாயால் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் உண்மையாலுமே ஒருத்தர் அந்த மாதிரி தெய்வமாக வணங்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், சேவை செய்து கொண்டிருக்கின்றார் அப்படின்றத நாரதர் மூலமாக அறிந்தார். நாரதர் ஒரு நாள் திருலோக சஞ்சாரி கிருஷ்ணரை பார்க்க வந்திருந்தப்போ இந்த மாதிரி கேட்குறார். நான் ராமாவதாரத்தில் தாயும் தந்தையும் தெய்வமாக வணங்கி அவர்களுக்கு சேவை செய்தேன், இந்த அவதாரத்தில் அதை பண்ண முடியல, ஏன்னா ஊர் வேலை ஜாஸ்தி. இந்த ஊர் வேலை ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு அப்பா அம்மாங்களுக்கு யூஸ் ஆக மாட்டாங்க. சொல்லுவாங்க வீட்டுக்கு தான் உதவில்லை, ஊருக்காவது உதவுன்னுவாங்க. அந்த மாதிரி எனக்கு ஊர் வேலை ஜாஸ்தி இருந்ததுனால என் தாய் தந்தைக்கு நான் எந்த சேவையும் செய்ய முடியல நாரதரே. அதனால் நீங்கள் இவ்வளோ தூரம் சுற்றுறீங்களே, உங்களுக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி தாய் தந்தைக்கு சேவை செய்கிறவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது இருக்கிறாரு. புண்டரீகன் அப்படின்ற ஒரு நபர் இருக்கிறார், பீமா நதி தீரத்தில் இருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே ருக்மிணி தேவியும் ஸ்ரீ கிருஷ்ணரும் துவாரகையிலேருந்து வராங்க. துவாரகை இந்த காலத்து குஜராத்து, பீமா நதி தீரம் பண்டரிபுர க்ஷேத்திரம் இந்த காலத்து மகாராஷ்டிரம். சஜ்ஜன்காட் சத்தாரா அப்படின்ற இடத்துக்கு பக்கத்தில் இருக்குது. சோலாப்பூர் அந்த மாதிரி இடத்துல பக்கத்தில் இருக்குது. அங்கே நிற்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் பஸ்ஸு கார்லாம் தேவையில்லை, அங்கே மறைவாங்க, இங்கே நிற்பாங்க. அந்த மாதிரி திடீர்னு ஒரு ராஜாவும் ராணியும் வந்திருக்கிறத பார்த்துட்டு இந்த புண்டரீகன் என்ன பண்ணுறான், 2 செங்கல் அவங்க வீட்டில் இருந்த சேர், அதான் அந்த கல் எடுத்து போட்டுட்டு தயவுசெய்து இங்கே உட்காருங்க, நான் என்னுடைய தாய் தகப்பனுடைய சேவையை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காரத்துக்கு இந்த கல் கொடுத்துட்டு போயிடுறார். சேவை பண்ணுறார். சாதாரண சேவை இல்லை, எல்லாம் குளிப்பாட்டி வாடையெல்லாம் இது பண்ணி சமைச்சு சாப்பாடு போட்டு படிக்க வச்சு பாத சேவை பண்ணி முடிச்சுட்டு தான் வரணும். அதுக்குள்ளே நின்று கை இடுப்பெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். பொதுவாக இடுப்பு வலிச்சா எங்கே வைப்போம், கையை இடுப்பில் தான் வைப்போம் இல்லையா. அந்த மாதிரி 2 பேருக்கு இடுப்பு வலி 2 பேரும் இடுப்பில் கையை வச்சு நின்றுட்டுருக்குறாங்க. அப்போ புண்டரீகன் கேட்குறான், என்னை மன்னிச்சிருங்க, என்னோட முதல் தர்மம் தாய் தந்தையருடைய சேவை தான், நீங்கள் யாருன்னு கூட கேட்கல, அதை முடிச்சுட்டு இங்கே நேரமாக எடுத்து மன்னிச்சிருங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுப்பா, நாரதர் சொன்னார் இந்த மாதிரி நீ சேவை பண்ணுறேன்னு அதை பார்க்கலான்னு வந்தேன். நீங்கள் யார்? என்னை கிருஷ்ணன்னு சொல்லுவாங்க,
இவங்களை ருக்மிணின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே உனக்கு ஆச்சரியமாகிடுது. பகவானே, நீ எனக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக வந்து நான் உனக்கு உன்னை வந்து காக்கிறத வச்சுனே என்னை மன்னிச்சிடணும் போது அப்பவும் சொல்கிறான், எந்த தர்மத்தினால நீ என் வேடி தேடி வந்தியோ நீயே வந்தால் கூட அந்த தர்மத்தை விட மாட்டேன். எந்த தர்மத்தினால பகவானே நம்மளை தேடி வந்தானோ, தினந்தோறும் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறோன்னு வச்சிங்களேன், அதனால் பகவான் நம்மளை தேடி வந்துட்டார். நம்ம என்ன பண்ணுவோம்? அன்றைக்கி விட்டுடுவோம். விடக்கூடாது, நான் இரு, வேலையை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தர்மத்தில் அவர் நிலைச்சிருந்ததுனால பகவான் ஆசீர்வாதம் பண்ணி உனக்கு எதோ வர வேணுமான்னு கேளுப்பான். நான் எனக்கு ஒன்றும் வர வேணாம், இல்லைப்பா நாங்கள் வந்துட்டோம், வரும்போது எதோ கொடுத்துட்டு தான் போகணும், தேவதைகள் வந்தால் எதோ வரம் கொடுக்கணும், அதனால் கேளு அப்படின்னும் பொழுது அவர் சொல்கிறான், எனக்கு எதுவும் ஆசை இல்லை, வரம் வாங்கணும்னு ஆசை இல்லை, நீங்கள் கேட்குறதுனால நான் வரத்தை கேட்குறேன், நீங்கள் 2 பேரும் இங்கே இருந்திருங்க, உங்களுக்கு சேர்ந்து சேவை பண்ணுறேன் அப்படின்ட்டான். தர்மசங்கரம் பகவானுக்கு குஜராத் போய் துவாரகைக்கு போகணும். அதில் தன்னுடைய பிரதிமையை ஸ்வயம்பு மூர்த்தியாக அங்கே அப்படியே இருந்துட்டு மறைஞ்சிட்டார் பகவான் கிருஷ்ணனும் அன்னை ருக்மிணி தேவி. அப்படி ஆரம்பித்த க்ஷேத்திரம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அந்த க்ஷேத்திரத்தினுடைய மகிமை என்னன்னா, மகான்கள் தொடர்ந்து அந்த க்ஷேத்திரத்தில் பிறந்து வளர்ந்தாங்க. ஞானதேவர், நாமதேவர், ஏகநாத சுவாமி அப்படின்னு சொல்லி பண்டரிநாதனுக்கு இருக்கிற பக்தர்கள் கூட்டம், அதாவது மகானுடைய கூட்டம் வேற எந்த தேவதைக்கும் இல்லை இந்தியாவில். இப்போ காசி விஸ்வநாதர், துவாரகாதீஷர் அப்படிலாம் இருக்கிறார் இல்லையா. ஒவ்வொரு க்ஷேத்திரத்தில் ஒரு தேவதை, ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஞானிகளுடைய கூட்டம். பண்டரிநாதனுக்கு இருக்கின்ற ஞானிகளுடைய கூட்டம் மாதிரி யாருமே இல்லை. ஏன்னா பண்டரிநாதன் விளையாட்டு பிரியன், லீலா வினோதன் சொல்லுவாங்க. யாரெல்லாம் வரலையோ அவங்களெல்லாம் பிடிச்சி இழுத்து தனக்கு பக்தன் ஆக்கிடும். அதே தெருவில் ஒருத்தர் சைவ பக்தராக இருந்தார். அவர் வந்து பத்தர், அதாவது தங்க வேலை செய்கிறவர். சைவ பக்தன்றதுல அந்த காலத்தில் தெரியும் இல்லையா, சைவத்தை தழுவுறவங்க வைணவம் கோயில் பக்கமே திரும்பி பார்க்க மாட்டாங்க. இந்த கர்ணாகண்டன் அப்படின்னு சொல்லி கண்டாகர்ணன் ஒருத்தர் இருந்தால் காதில் மணி போட்டுக்குவான். எதுக்கு தெரியுங்களா? யாராவது நாராயணா அப்படின்னு சொல்லிடுவாங்களோன்னு பயம் அவனுக்கு. நான் அப்படின்னு ஆரம்பித்தா காதை ஆட்டிடுவான், அவன் மணி சத்தம் கேட்கும். அவ்வளோ நிஷ்டை, நாராயணன் நாமம் கேட்கக்கூடாது அப்படின்னு. அதே மாதிரி இந்த பக்தர் இவர் என்ன பண்ணுறாரு, அதே தெருவில் தான் இருக்குது பண்டரிநாதர் கோயில், எல்லாரும் பண்ணுறங்கான்னு சொல்லிட்டு போவாங்க, இவர் காதை அடைச்சிக்குவார். பார்த்தா பகவான் இவ்வளோ நல்ல பக்தன் என்கிட்ட வராமல் இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியாபாரி மாதிரி வந்து, நான் பண்டரிநாதன் கோயிலுக்கு வந்து ஒரு இது பண்ணியிருக்கிறேன், வேண்டுதல் பண்ணியிருக்கிறேன், ஒரு ஒட்டியானம் பண்ணணும்னு சொல்லி, அதனால் நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ன உடனே அதெல்லாம் பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்றார். ஏங்க, அவனுக்குன்னா நான் பண்ணி கொடுக்க மாட்டேன். யாருக்கு? சிவனுக்குன்னா சொல்லு, இவனுக்கு பண்ணி கொடுக்கும். ஏன்னா பேர் கூட சொல்ல மாட்டார் அவர். அப்படியாங்க அவ்வளோ வெறுப்புன்னு, அதெல்லாம் அவனுக்கு தெரிய தேவையில்லை, முடியாது, எந்திரிச்சு போகணும். இல்லைங்க, நீங்கள் தாங்க நல்லா பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க, யார் கேட்டாலும் தொழில் தர்மம் நீங்கள் செஞ்சு கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னும் பொழுது அவர் சொல்ல, அதெல்லாம் முடியாது, என் மனசை நான் மாற்றிக்க முடியாது, எனக்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லை. உடனே அவர் சொல்கிறார், என்னங்க ஒருத்தர் வந்து ஒரு செயின் கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சம்மந்தம் ஆகிடுமா என்ன? உங்கள் வேலை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மேனேஜ் பண்ணி ஆர்டர் கொடுத்துட்டு போய்ட்டுறாரு. அவரும் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி அளவெல்லாம் எடுத்துன்னு வா, ஒழுங்காக அளவு எடுத்துன்னு வா, நான் உள்ளே வர மாட்டேன் அப்படின்ட்டார். இவர் போய் அளவு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டார், நூலில் அளவு எடுத்துகிட்டு வந்து அழகாக பண்ணி கொடுத்துட்டார். ஏன்னா தொழில் வந்தது இல்லையா. ஆனால் உள்ளே போய் போட்டால் ஒரே தொலைன்னு இருக்குது. சரின்னு அந்த பக்தர் திருப்பி வந்து தொலைன்னு இருக்குது, லூஸாக இருக்குது, டைட் பண்ணி கொடுங்கன்னு டைட் பண்ணி வாங்கின்னு போகிறார். திரும்பி போய் போட்டால் பண்டரிநாதனுக்கு ரொம்ப டைட்டாக இருக்குதுங்க. உடனே 2 பேரும் சண்டை வந்துடுது. என்னங்க ஒழுங்காகவே செய்ய மாட்டேன்றீங்கன்னு இவர், நீ எடுத்துகிட்டு வந்து அளவு தாயா அப்படின்றாரு அவர். யார்? அந்த பக்தர். அப்போ நீங்களே வந்து அளவு எடுங்க. அதெல்லாம் வரமாட்டேன், நான் உள்ளவே வரமாட்டேன், சபதம் பண்ணியிருக்கிறேன், என் காலால் உள்ளே வரமாட்டேன், நாங்கள் தூக்கின்னு போய்ட்றோங்க அப்படின்னு பல்லக்கில் தூக்கின்னு போய் பார்க்க மாட்டேன்னு சபதம் பண்ணின்னு இருக்கிறேன், கண்ணை கட்டிடுறேங்க அப்படின்னு கண்ணை கட்டி அவர் அளவு எடுக்கணும், அவ்வளோதான். கண்ணை கட்டி பண்டரிநாதனுடைய சன்னிதானத்தில் அவரை உட்கார வச்சிடுறாங்க. அளவு எடுக்கிறதுக்காக அப்படி தடவி பார்க்குறாரு.
சிவன் இருந்தால் அந்த எந்தெந்த அடையாளங்கள்லாம் இருக்குமோ, பாம்பு அது இதெல்லாம் இப்படி தாட்டு, டே அடா பாவிங்க, எங்கள் ஆளை உட்கார வச்சுட்டு உங்கள் ஆளுன்னு பஜனை பண்ணிங்கிறீங்களா அப்படின்னு கண்ணை திறக்கிறாரு சிவன் நினச்சி. அப்புறம் பார்த்தா அது பாண்டுரங்கனா இருக்கிறான். திரும்பி கண்ணை முடியும், நான் பார்க்க மாட்டேன்னு சபதம் வேறு. திரும்பி கண்ணை முடிவிட்டு திரும்பி தடவி பார்க்குறாரு சிவன். ஒரே குழப்பம். கண்ணு திறந்து பார்த்தா பாண்டுரங்க மூர்த்தி, கண்ணை மூடி பார்த்தா சிவன். இது என்ன, இது ஒரே குழப்பம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்பொழுது பகவானே சொல்கிறான், ரெண்டும் நானும் அவனும் ஒன்று தான்ப்பா. அப்போது ஆஹா, இவ்வளோ தூரம் நீங்கள் இருந்தது எனக்கு தெரியலையே, ஞானம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் பக்தர் ஆகிட்டார். அந்த மாதிரி நிறைய பக்தர்கள் பாண்டுரங்கனுக்கு. அங்கே என்ன விசேஷம் அப்படின்னா, இன்றும் கலியுகத்தில் நாமத்தினால மட்டுமே மக்களை உத்தாரணம் செய்கின்ற க்ஷேத்திரம் என்றால் அந்த பண்டரிபுரம் க்ஷேத்திரம்தான். இன்றும் அந்த பாட்டுகள் எல்லாம் வந்து அற்புதமாக இருக்கும். சும்மா இருக்கிறவங்க கூட சும்மா இருக்க முடியாது. அப்படியே இப்படி கெட்டியாக உட்காந்து பாருங்கள், நீங்கள் என்ன முயற்சி பண்ணி பாருங்கள். இன்றைக்கி அவங்க பாட போகிறாங்க. மற்ற பாட்டெல்லாம் கேட்டால் தூக்கம் வரும். ஐயோ எப்போ தான் முடிப்பாரோ இந்த ஆலாபனை, அதெல்லாம் இங்கே நல்லா நீங்கள் நாஸ்திகனை கூட உட்கார வச்சுருங்க, கூட்டின்னு வந்து உட்கார வச்சுருங்க. நீங்கள் தலையாட்டாமல் கை தட்டாமல் எந்திரிச்சு போகவே முடியாது. அந்த மாதிரி டியூன்ஸ். யார்? புரந்தரதாசர், கனகதாசர், அப்புறம் நம்ம கோபாலதாசர் அப்படின்னு சொல்லி கர்நாடக ஞானிகள். அப்புறம் இதில் மகாராஷ்டிரத்தில் எத்தனையோ சந்துக்கள். அற்புதமான ஒரு சரித்திரம் கொண்ட க்ஷேத்திரம் இது. அந்த க்ஷேத்திரத்தில் பகவான் பண்டரிநாதருடைய இன்றைக்கும் போகலாம். நான் உங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகணுன்னு எனக்கு ஆசை. ஆனால் என்ன பண்ணுறது தான் தெரியல, கூப்பிட்டு போக முடியுமா முடியாதான்னு தெரியல. நம்ம தனலக்ஷ்மி மேடம் இருக்காங்க இல்லையா, எங்கே இருக்காங்களா? அவங்க ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா பாஷை பிரச்சனை வேறு நமக்கு. அங்கே ரொம்ப அற்புதமான க்ஷேத்திரம். அங்கே பண்டரிநாதருடைய அன்றைக்கி நம்ம 18ஆம் தேதி ஒரு குழந்தை வந்து பாடினாள், ஞாபகம் இருக்கா? காலையில் 19ஆம் தேதி காலையில் பாடினா, 18ஆம் தேதி சாயந்தரம் பாடினான்னு நினைக்கிறேன். மானசா அப்படின்னு. அவள் கையில் ஒன்று வச்சுருந்தா, ஞாபகம் வச்சுருக்கீங்களா? என்னது இது கூட? கிருஷ்ணர் தான், பண்டரிநாதர் தான் அது. அவள் வாழ்க்கை துணை பண்டரிநாதன் கையிலேயே கூட்டின்னு போவாள். உங்களுக்காக பாடினான்னு நினச்சாளுங்களா? இல்லை, அந்த கிருஷ்ணனுக்காக தான் பாடுறது. அந்த மாதிரி நிறைய பக்தர்கள், அற்புதமான க்ஷேத்திரம். நான் நிறைய தடவை போய் வந்திருக்கிறேன். நிறைய கதைகள் இருக்குது பண்டரிநாதனை பற்றிய கதைகள், அவருடைய பக்தர்களை பற்றிய கதைகள்லாம் ரொம்ப அருமையான கதை. மராட்டி சிவாஜி இருக்கார் இல்லையா, அவருக்கெல்லாம் தரிசனம் கொடுத்துருக்கார் பண்டரிநாதன். அந்த மாதிரி நல்ல அற்புதமான க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்தினுடைய பரம்பரையில் வந்த பஜனை மண்டலி இவங்களை முதல் தடவை இப்போ தான் நானே பார்க்குறேன். நம்ம சூரிஜி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த பஜனை மண்டலியை பற்றி அம்மா வாங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா. விழுப்புரம் மாநகரில் இப்படி ஒரு வழிபாடு கூடம், பிரார்த்தனை கூடத்தை கட்டி நம்ம எல்லாம் இங்கே அமர வச்சு ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்க வைக்கும் நமது செயலையர் ஐயா அவர்களின் திருவடியை வணங்கி என் முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் கேட்க இருக்கும் பஜனை என்பது கூட்டு பிரார்த்தனை என பொருள்படுகிறது. அதாவது அறிவியல் ஆராய்ச்சியிலே சொல்லியிருக்கிறாங்க, மக்கள் எல்லாம் ஒன்று கூடி கூட்டு பிரார்த்தனை செய்யும் பொழுது நம்முடைய இதய துடிப்பும் நாடி துடிப்பும் மிகவும் சீராக செயல்பட்டு உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்று. அதனால்தான் நாம் அனைவரும் இங்கு குழுமியிருக்கிறோம். இன்று நாம் கேட்க இருக்கும் பஜனை பாடலை பாட இருக்கும் இந்த குழுவினர் நம் விழுப்புரத்தில் உள்ள பெருமாள் கோவிலில் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அன்று பஜனை நிகழ்த்துகிறார்கள். அது மட்டுமல்ல, ஆஞ்சநேயர் கோயில் அருகில் அவர்களுடைய மன்றத்தில் ஒவ்வொரு மாதமும் 2 ஏகாதேசி தினங்களில் பஜனை சொற்பொழிவு நடத்துகிறார்கள். ஐயா அவர்கள் மந்திராலயம் சென்று தான் பெற்ற இன்பத்தை மற்றவரும் பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு விழுப்புரத்திலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தது 1500 பக்தர்களையாவது மந்திராலயம் அழைத்து செல்கிறார்
அங்கும் பஜனை வழிபாடு மற்றும் விளக்கு பூஜைகளை செய்து வருகிறார். அவர்களின் முழு நோக்கமே மனிதர்களுக்கு ஆன்மீக வழிபாடை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான். அப்படிப்பட்ட குழுவில் இன்று நாம் இணைய என்ன பாக்கியம் செய்தோமோ தெரியவில்லை. அவர்கள் நமக்காக காத்திருக்கிறார்கள். நாம் அதை செவிமடுத்து கேட்போமாக. நன்றி. உணர்ந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படும் துயராயினமெல்லாம் நிரந்தரச் செய்யும் நீர் விசும்பருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்றத்தாயினும் ஆயினச் செய்யும் நலம் தரும் சொல்லை நாம் கண்டு கொண்டோம். நலம் தரும் சொல்லை நாம் கண்டு கொண்டோம். நமோ நாராயண எனும் நாமம்
कौसल्या सुप्रजा राजा रामचंद्र मूर्ति की जय जय गोविंद जय हरि गोविंद 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 जय जय गोविंद जय हरि गोविंद
Hare
రంగ 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 విఠలా கண்ணு இருக்கும் ஆனால் பார்வை
காது சரியாக கேட்காது. சில பேருக்கு வாயிருக்கும். ஆக பகவான் நாமத்தை கேட்பதற்கு நல்ல காரணம் கொடுத்துருக்கேன். பகவான் நாமாவை சொல்வதற்கு நல்ல வாயை பகவானுடைய கல்யாண வைபவத்தை காண்பதற்கு நல்ல கல்லை இது எல்லாருக்குமே பெருமாளுடைய இடத்துல அது எல்லாருக்கும் கிடைச்சது. அதனால வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லோருமே இந்த நாமாவையே சேர்ந்து சொன்னோம். ரங்க 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 விட்டலா 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 ரங்க 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 விட்டலா ஜன ஆகர்ஷண பூமி திருப்பதி. திருப்பதி போயிட்டு வந்தா பெருமானுடைய அனுகிரகத்தில் நம்முடைய பணக்கசலம் தீர்வு என்பது ஒரு ஐதீகம். ஜன ஆகர்ஷண பூமி. ஜன ஆகர்ஷண பூமி சபரிமலை. கோடிக்கணக்கான பக்தர்கள் வருஷந்தோறும். மோட்ச ஆகர்ஷண பூமி காசி. மற்றும் அதே மாதிரி
பண்டரிபுரம் நாம ஆகர்ஷணம் பண்டரிபுரத்தில் ஒழிக்கப்படுகின்ற திவ்ய நாமங்கள் இந்த தேசத்தில் எங்குமே பண்டரிபுரத்தில் தான் நாமத்தினுடைய வழியில் நாமத்தினுடைய ஆகர்ஷணம் நாமத்தினுடைய கல்யாணம் எல்லாமே தெரிஞ்சு அனுபவிக்கிறவர்கள் பண்டரிநாதன் ஆண்டவர்கள் கொண்டிருக்கின்ற பண்டரிபுரம் பெருமான் ஸ்ரீ நாராயணன் அனுகிரகத்தால் இந்த தினம் இந்த நிகழ்ச்சியிலே யார் யார் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் வாழ்வில் எல்லா வளமும் பெற வேண்டும் என்று பெருமான் வைகுண்டவாசன் ஆண்டவர்கள் ஸ்ரீ நாராயணனை மனதார நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோம். இன்னும் இன்னைக்கு தான் முதல்ல ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு எங்களுக்கு பஜனை கிடைச்சது. பஜனை வாய்ப்பு விழுப்புரத்துக்கு முதல்வராக கம்ப்யூட்டர் அறிமுகப்படுத்தியவர் சொல்லி முதல்வர் விழுப்புரத்துக்கு கம்ப்யூட்டர் அறிமுகப்படுத்தியவர் 25-30 வருஷத்துக்கு முன்னாடி முதல்வராக அறிமுகப்படுத்தியவர் சூரிய. அப்போ அவருடைய பேர் ஆக்டர் சூரியன பேர். அவருடைய தயவோடு தான் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கோம். இன்கேட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் தினந்தோறும் எங்கள் நாமசங்கத்தில் நடத்திருக்கிறது. யார் யாருக்கு வாய்ப்பு இருக்கிறதோ அவர்களால் தயவுசெய்து தினமும் நாமசங்கத்தில் மட்டுமே இந்த கலியுகத்தில் நம்மை காக்க வந்த ஒரு சாதனம். ஆகவே நாமசங்கத்தை கைவிடாமல் உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தை வேண்டிக் கொண்டு சதாசிவம் சொல்லி அரண்மனை ஒரே ஒரு गोविंद जय विठला गोपाल जय विठला गोविंद जय विठला गोपाल जय विठला गोविंद जय विठला गोपाल जय
கூட்டமாய் பஜனை செய்து வந்தார் இந்த கூட்டத்தில் அவர் இருப்பார். அனுமன் கூட்டத்தில் அவர் கூட்டமாய் பஜனை செய்து வந்தார் இந்த கூட்டத்தில் அவர் இருப்பார். அனுமன் கூட்டத்தில் அவர் Deus,